ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலும் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தம் என்னவென்றால், புலம்பல் 3ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதத்தில் நம்மை பார்த்து சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? பயப்படாதே என்று சொல்கிறார். உன் வாழ்க்கையை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து, உன் நிலைமை குறித்து அநேக நேரம் நடுங்கி பயந்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த மாதத்தில் உன் அருகில் நின்று அவர் சொல்கிறாரு, பயப்படாதே மகனே மகளே அப்படின்னு சொல்லி உன் தோலை தட்டி கொடுத்து உன் நிலைமையை மாற்ற நான் இருக்கிறேன், நீ எதை குறித்து நீ என்ன செய்யாத, பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த மாதத்திலும் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பயப்படாதே என்று ஆண்டவர் உங்கள் அருகில் வந்து நமக்கு சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நாம் முதலாவது நம்முடைய நிலைமையும் நம்முடைய காரியத்தையும் நம்முடைய சூழ்நிலையும் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். சின்ன ஒரு ஃபார்முலா தான். முதல் பகுதி நம்ம வாசித்தோம்னா 55வது வசனத்தில், மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மகா ஆழமான கிடங்கிலிருந்து உங்களுடைய நாமத்தை பற்றி நான் என்ன செய்கிறேன், கூப்பிட்டேன்னு சொல்லி இந்த வசனத்தை வாசிக்கிறோம். இதில் நம்ம பார்க்குறோம், முதலாவது நம்ம நிலைமை நம்முடைய சூழ்நிலை என்ன அப்படி என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டு ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என் நிலைமையை நான் உங்களுடைய சமூகத்தில் சொல்கிறேன்ப்பா, என் நிலைமை இதுதான் ஆண்டவரே, என்னை மாற்றுங்க. இங்கே பார்க்குறோம், மகா ஆழமான கிடங்களிலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிட்றேன் என்று நான் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பை பார்க்குறோம். எல்லா சகோதரர்களும் சேர்ந்து அன்பான தாய் தகப்பனை விட்டு பிரித்து அவன் கிடங்களை தூக்கி போகிறாங்க. அவரோட நம்பிக்கை எப்படி இருந்தது? ஆண்டவரை சார்ந்து இருந்தது. யோனாவை பார்க்குறோம், தன் வழி மாறி போய் என்ன செய்கிறார்? மகா ஆழமான கடலில் தள்ளப்படுகிறார். ஆண்டவர் அவனை பார்த்து அவனை என்ன செய்கிறார்? மீட்டெடுக்கிறார். அந்த நிலைமையில் யோனாவும் ஆண்டவரை பற்றி கொண்டதுனால அவன் மீட்கப்பட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்கள் நிலைமையை முதலாவது நாம் அறிந்து கொண்டு, ஆண்டவரே என் நிலைமை இதுதான், அந்த நிலைமையிலும் இந்த யோபுவை பார்க்கிறோம், அதே போல் யோசேப்பை பார்க்கிறோம், தாவீதை பார்க்கிறோம், யோனாவை பார்க்கிறோம். ஆண்டவரை தன் நிலைமையில் அவரை பற்றி கொண்டதுனால ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர்களை விடுதலை ஆக்கினார். இந்த நாளிலும் நம்ம நிலைமை எப்படி இருக்கிறது? நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கிறது? இப்போ இருக்கிற நிலைமையில் ஆண்டவரே நான் இருக்கிற அந்த பிரச்சனையை நீ விடுவிக்க ஒருவரும் இல்லை, அப்பா எனக்கு இந்த விடுதலை தாரும், எனக்கு சுகத்தை தாரும், இந்த பலவீனங்களிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு மாற்றத்தை தாரும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் நிலைமை முதலாவது அறிந்து ஆண்டவர் நோக்கி என்ன செய்யணும்? நாம் கூப்பிடணும். அல்லேலூயா. அப்போ இரண்டாவது காரியம், நம் நிலைமை அறிந்த நாம் இரண்டாவது அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், உங்களுடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் நிலைமை அறிந்தவர்கள் ஆண்டவரோடு சொல்லணும், ஆண்டவரே என் நிலைமையை மாற்ற உம்மால் மட்டும்தான் முடியும். ஆண்டவரே, இந்த உலகம் மனுஷனால் முடியாது, உலகத்துடைய காரியத்தினால முடியாது, என்னுடைய சுய பலத்தினால, என்னுடைய பணபலத்தினால என்ன செய்ய முடியாது, என் நிலைமையை மாற்ற முடியாது. ஆண்டவரே, இந்த படுகொலியில் இருந்து, இந்த பாவ வாழ்க்கையில் இருந்து, இந்த கடன் பிரச்சனையில் இருந்து, பொல்லாத நெருக்கத்தில் இருந்து ஆண்டவரே என்னை தூக்கிவிட உம்மால் மட்டும்தான் ஆண்டவரை முடியும்னு சொல்லி நம் நிலைமையை மாற்ற ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் நாமத்தை மாத்திரம் பற்றி நாம் கூப்பிடும் பொழுது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன செய்வாரா? உங்கள் நம்பிக்கையை பார்க்கிறார், உங்கள் விசுவாசத்தை பார்க்கிறார். உன் நிலைமையை மாற்ற ஒருவர் இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொண்டு ஆண்டவரே என் நிலைமையை மாற்றுன்னு சொல்லி அவர் நாமத்தை இரண்டாவது நாம் பற்றி கொள்ளணும். மூன்றாவது, நம் நிலைமையை முற்றிலுமாக மறந்துடணுங்க. ஆண்டவரோட சொல்லிட்டீங்க, அவரை பற்றி கொண்டிருக்கீங்க. இந்த நிலைமையில் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி நான் என்ன செய்கிறேன்? நான் கூப்பிட்றேன். நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, நீ எந்த ஆழத்தில் இருந்தீங்களோ, எந்த பிரச்சனையில் இருந்தீங்களோ, அந்த நிலைமையை முற்றிலுமாக மறந்து உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்ன செய்யணும்? அவர் நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே எனக்காக என்ன செய்யுங்க? ஒரு விஷயாய் மனமிறங்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் நோக்கி கூப்பிடணும். வசனம் சொல்கிறது, என் சத்தத்தை கேட்டி என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்து கொள்ளாதையும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உன் நிலைமையை மறந்து
ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிற நீங்கள், அவர் விசுவாசிக்கிற நீங்கள் உங்கள் சூழ்நிலை முற்றிலுமாக மறந்து, உங்கள் பிரச்சனையை மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து, உங்கள் நிலைமையை மறந்து உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே, என் பெருமூச்சின் சத்தத்துக்கும் ஆண்டவரின் செவியை நீ அடைத்து கொள்ளாமல் ஆண்டவரின் சத்தத்தை கேட்டு எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் மனதுருக்கத்தோடு அவர் நாமத்தை பற்றி நீ கூப்பிட்டால் போதும், ஆண்டவர் உங்களுக்காக என்ன செய்கிறார்? மனதுருகுகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 57ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அதான் நமக்கு இந்த மாதத்தில் வாக்குத்தத்தம். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் சொன்னது போல 3 காரியம். முதலாவது நம்ம நிலைமையை அறிந்து கொள்ளணும். அடுத்து இரண்டாவது நம் நிலைமையை மாற்ற என் இயேசுவால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி அவர் நாமத்தை நாம் என்ன செய்யணும்? உறுதியாக நாம் பற்றி கொள்ளணும். மூன்றாவது நம் நிலைமையை முற்றிலுமாக மறந்து நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, என் பெருமூச்சின் சத்தத்தை நீ கேட்டு எனக்கு என்ன செய்யும்? அற்புதம் செய்யும் என்று அவர் நோக்கி நீ கூப்பிடணும். இந்த வசனம் சொல்லுது, நான் கூப்பிட்ட நாளில் என்னை அணுகி. அல்லேலூயா. இந்த நாளில் இப்படியாக அவர் சமூகத்தில் வந்து ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், எனக்கு ஒரு மாற்றம் செய்யும், என் நிலைமை இதுதான், என் நிலைமை நான் அறிந்திருக்கிறேன், என் நிலைமையை மாற்ற ஒருவரால் முடியாது ஆண்டவரே, இந்த படுகொலிலும் தூக்க, என்னை ரட்சிக்க, என் வியாதியை மாற்ற, என் பலவீனங்கள், என் நிலைமைகள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்ற உம்மால் மட்டும்தான் ஆண்டவரை முடிந்து சொல்லி அவர் நாமத்தை பற்றி கொண்டு அடுத்து உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே, என் சத்தத்தை கேட்டீரே, என் பெருமூச்சு சத்தத்துக்கும் செவி அடைத்து கொள்ளாமல் என் சத்தத்தை கேட்டு எனக்கா ஒரு ருசியாக மனமிறங்கும் என்று சொல்லி அவர் சமூகத்தில் நோக்கி நீ கூப்பிடும் பொழுது இந்த மாதத்தை ஆண்டவர் சொல்றாரு, இப்படியாக ஜெபித்து கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன் தோளை தட்டி கொடுத்து என்ன சொல்றார்? பயப்படாதே அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. உன் தோளை தட்டி கொடுத்து நீ பயப்படாத, உன் சுகவாழ்வு நீடித்திருக்க போகுது, உன் பிரச்சனை மாறப்போகுது, உன் பலவீனம் மாறப்போகுது, உன் பிரச்சனை என்ன என்று சொல்லி அவர்கிட்ட தெரியப்படுத்தும் பொழுது நீ அவரே சார்ந்திருக்கும் பொழுது தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் அருகில் அணுகி அவருடைய பிரசன்னத்தினால் உன்னை நிரப்பி, அவர் அபிஷேகத்தினால் உன்னை நிரப்பி உன் அருகில் வந்து சொல்றாரு, மகனே மகளே, நீ என்ன செய்யாத? பயப்படாத, நீ பயப்படாத, உன் சூழ்நிலை மாறப்போகிறது, உன் கடன் பிரச்சனை மாறப்போகிறதுன்னு சொல்லி ஆண்டவரே மனமறி என்ன செய்கிறார்? உன் வியாதி, உன் பலவீனங்கள், உன் இக்கட்டு, உன் சூழ்நிலையை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண மனுஷன் அல்லங்க, பயப்படாதுன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கை நிலைமை மாறின்னு சொல்லிட்டு போகிற மனுஷன் அல்ல. அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள தெய்வம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் பயப்படாதுன்னு மாத்திரம் சொல்லலைங்க, பயப்படாதுன்னு தட்டி கொடுத்துட்டு உங்க பிரச்சனை அவர் கையில் எடுக்கிறார், உங்க வழக்கை அவர் கையில் எடுக்கிறார், உன் நிலைமையை மாற்ற, உன் சூழ்நிலையை மாற்ற, உன்னுடைய பலவீனங்களை மாற்ற அவர் என்ன செய்கிறார்? உன் நிலைமையை அப்படியே அவர் கையில் எடுத்து ஆண்டவர் சொல்றாரு, உன் வழக்கை நான் நடத்துறேன்ப்பா, உனக்கு வழக்கறிஞர் நான் இருக்கிறேன்னு சொல்லி உன்னை தைரியப்படுத்தி, உன்னை திடப்படுத்தி, நீ சும்மா அமைதியாரு, உனக்கான யுத்தம் செய்கிறேன், உனக்கு நான் ஜெயத்தை கொடுக்க நான் வல்லமையுள்ள தேவனா என்ன செய்கிறேன்? உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறேன், என்னை நோக்கி நீ கூப்பிடப்படினாலே நிச்சயமாக இந்த மாதத்தில் உன் வழக்க, உன் பயத்தை, உன் பிரச்சனையை மாற்ற நான் உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க. அது மாத்திரமல்ல, அடுத்து ஒரு வரி சொல்லுது, என் பிராணனை மீட்டு கொண்டேன். அன்பான தேவனுடைய பிள்ளை, நீ படுகுழியில் இருந்து ஜீவன் போகிற நிலைமையில் இருந்தாலும், பலவிதமான சூழ்நிலை நெருக்கத்தில் மடிந்து போய் நிலைமையில் இருந்தாலும் அவர் நோக்கி உன் நிலைமையை அறிந்து அவரை பற்றி கொண்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை கூப்பிட்டு என் நிலைமையை மாற்ற உம்மால தான் ஆண்டவர் ஆகும் என்று சொன்னீங்கன்னா அவன் அருகில் இறங்கி வந்து, அது மாத்திரமல்ல உன் தோளை தட்டி கொடுத்து பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி உன் வழக்கு அவர் கையில் எடுத்து, உன் பிரச்சனையை அவர் கையில் எடுத்து, உன் ஜீவனை மீட்டு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த மாதத்தில் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் ஆண்டவர் சமூகத்தை உங்களை ஒப்புக் கொடுக்க போறீங்க. ஆண்டவரே, என் நிலைமை இதுதான்ப்பா, என் சூழ்நிலை இதுதான் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா ஒரு விஷயம் தலைகள் தாழ்த்தி நான் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்திலும் பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசின ஆண்டவரே பரிசுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களை அருகில் வந்து ஆண்டவரே அப்பா பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி எங்கள் தோலை சுமக்கி நீங்களாக்கி எங்களை ரட்சித்ததற்காக நன்றி ஆண்டவரே அப்பா. சதத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற
கொண்டிருக்கிற அப்பா, என்னோடு இணைந்து இந்த வேலையில் ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் அப்பா, அவர்களுக்கு அருகில் நின்று அவர் தோளை தட்டி கொடுத்து அவங்க சுமையை நீங்களாக்கி அவர்களை ஆசீர்வதித்து இந்த மாதத்தில் நீங்கள் பலப்படுத்துங்கப்பா. அவங்க சோர்வை எடுத்து போடுங்கப்பா. அவங்க எந்த விதமான வியாதியிலும் பலவீனங்கள் பலவிதமான போராட்டத்தில் இருந்தாலும் அந்த பிரச்சனை கையில் எடுத்து அவர்களுக்காக வழக்காடி அவர்களுக்காக யுத்தம் செய்து இந்த மாதத்தில் ஜெயத்தை கொடுக்க போறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, அவங்க ஜீவனை அழிவிலிருந்து பாவத்திலிருந்து பலவிதமான சூழ்நிலையிலிருந்து இந்த மாதத்தில் மீட்டு அப்பா, எங்கள் பிள்ளைகள் ரட்சிப்பின் பாதையில் சந்தோஷத்தின் வழியில் இந்த மாதத்தில் அதிசயமாக நடத்துவீராக ஆண்டவரே. அப்பா, விடுவிக்க நீ போதுமான தெய்வமாக இருக்கிறபடினாலே கோடான கோடி நன்றி ஏசப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் பெரிதான மாற்றத்தை இந்த மாதத்தில் உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. அப்படியாக நீ பெரிய மாற்றத்தையும் பெரிய காரியத்தையும் நீ செய்து ஆண்டவர் இந்த மாதத்தில் அவர் தோளை தட்டி கொடுத்து பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுக்கிறீரே, மக்கு நன்றி. உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஆண்டவர் சத்தத்தை கேட்கிற என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.